வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும் எழுத்தாளர் ஞானி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இந்தியாவில் 2014ஆம் ஆண்டு விபத்துகளால் உயிரிழந்தோர் மற்றும் தற்கொலை செய்து கொண்டோர் என்னும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆய்வறிக்கையை மத்திய உள்துறையின் கீழே செயல்படுற தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டிருக்குது. விவசாய நாடு அப்படின்னு போற்றப்படுகின்ற நமது நாட்டில் கடந்த ஆண்டில் மட்டும் 5650 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு அந்த தகவல் சொல்லுது. ஞானி, 5650 விவசாயிகள் நாடு முழுக்க ஓராண்டில் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறது எந்த மாதிரியான உணர்வை உங்களுக்கு கொடுக்குது? இது ரெண்டு அம்சங்களில் பார்க்கலாம். ஒன்று, விவசாயிங்கிறது ஒரு தற்செயலான விஷயம்தான், வறுமையில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னாலும் விவசாயிகள் மத்தியில் வறுமை கடுமையாக இருக்குங்கிறத அது காட்டுது. அது வேறு காரணங்கள்னு சொல்லப்பட்டாலும் கூட விவசாயிகளுடைய வாழ்க்கை நிலைமை மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது அது அடிப்படையில் காட்டுது. ரெண்டாவது, வேறு எந்த ஒரு துறையிலும் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் தற்கொலைகள் நடப்பதாக வேறு எந்த புள்ளிவரும் இல்லை. ஒரு துறை சார்ந்து, உதாரணமாக ஐடி துறையில் இத்தனை பேர் சென்ற ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார்கள், மருத்துவர்கள் இத்தனை பேர் சென்ற ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார்கள், அந்த புள்ளிவரங்கள்லாம் நமக்கு வரவதில்லை. வந்தாலும் கூட இந்த அளவுக்கு பெரிய தொகையாக அது இல்லைங்கிறது. விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட விவரங்களே இந்த தடவை தான் முதல்ல வருது. இப்பதான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிற. கடந்த 10 ஆண்டுகளா போயிட்டு இருக்கிற பிரச்சனை, 10 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன தெரியுதுன்னா, மன்மோகன் சிங் ஆட்சியில் என்ன நிலைமை இருந்ததோ அது நரேந்திர மோடி ஆட்சியில் எந்த விதத்திலும் மாறிவிடவில்லை என்பதையும் நாம் விவசாயத்தை பற்றி தொடர்ந்து அரசாங்கங்கள் அதே அலட்சிய பாவத்தோடும் கவலைப்படாமல் இருக்கிற மனநிலை தான் நீடிப்பதை தான் இதை காட்டுது. மாறாக இதில் ஏதாவது மாற்றம் வரணும்னா கடுமையாக ஏதாவது நடந்திருக்கணும். விவசாயத்துறையில் எதுவுமே நடக்கலை. இன்னும் கூட இந்த அரசு தன்னுடைய வேளாண் கொள்கை என்னன்னு பேசவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்கள் அத்தனை பேர் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்காக யோகா செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அடிப்படையாக இருப்பது உணவு. இப்போ உணவில் அரசாங்கத்துடைய கொள்கை என்ன, ரசாயன உரங்களை பற்றின கொள்கை என்ன, மாற்று விவசாயம், இயற்கை விவசாய முறையை பற்றி கொள்கை என்ன, எந்த மாதிரி விவசாயத்துக்கு அரசாங்கம் என்ன உதவி செய்ய முன் வருது, அப்போ கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் இம்போர்ட் ஏன் பில் ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு, இந்த கேள்வியெல்லாம் இருக்குல்ல. இதை பற்றியெல்லாம் அரசாங்கத்திட்ட எந்த கொள்கையும் கிடையாது. அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் காரணமாக மட்டுமே இந்த விவசாயிகள் எல்லாரும் தற்கொலை செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா வங்கியில கடனை செலுத்த முடியாமல் தற்கொலை செய்து கொண்டவர்கள் இத்தனை சதவீதம், குடும்ப பிரச்சனைகள் காரணமாக இத்தனை சதவீதம், பயிர் இழப்புக்காக இத்தனை சதவீதம், உடல்நலம் பாதிப்பு, போதைப்பொருள் பயன்படுத்துதல், இந்த மாதிரியான காரணங்களுக்காக அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இத்தனை சதவீத மக்கள் தற்கொலை செய்து கொண்டார்கள் விவசாயிகளுக்குள்ளேயே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த புள்ளிவரம் சொல்லும் போது முழுக்க இது வறுமை காரணமாக அல்லது வறுமைக்கு காரணமாக மத்திய அரசின் கொள்கைகள் அப்படிங்கிற மட்டும் நம்ம குற்றம் சாட்ட முடியுமா? இப்போ ஒரு விவசாயி ஆம் ஆத்மியினுடைய மாநாடு நடந்த டெல்லியில் தற்கொலை பண்ணிக்கும் போது என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி ஒரு சாகுபடி தோத்து போச்சு, ஒன்றுமே இல்லை, விளைச்சலை கொண்டு வர முடியல, எங்கள் அப்பாரு என்னை திட்டினாரு, மனம் முடைஞ்சு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அது ஒரு குடும்ப பிரச்சனைன்னு இப்படி காட்டலாமே. அடிப்படை என்ன அப்படின்னம்னா, ஒரு இடத்தில் இழப்பு ஏற்படும் பொழுது இவர்கள் சார்ந்திருக்கின்ற அந்த விவசாயம் என்பது தோற்று போகும் போது, உரிய அளவுக்கு அந்த உற்பத்தி கிடைக்காத போது அவர்கள் மிகப்பெரிய அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் இது ரெண்டுத்துலையும் ஏற்படுறதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ், அதுதான் வியாதின்றோம். ஆக நீங்கள் பிரிச்சு போட்டுட்டதுனாலேயே இது அப்படி இல்லை. விவசாயம் ஒரு நோய் பிடித்த தொழிலாக இந்த நாட்டில் ஆகிவிட்டது என்று இன்றைக்கு நேற்றென்ற 3 10 நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். விவசாயம் பாதிக்குது, அது குடும்பத்துல ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த குடும்ப அமைப்பு ரொம்ப ரொம்ப பலமா இருந்துகிட்டே இருக்கு. அதுக்குள்ள ஏராளமான கோளாறுகளோடு நம்முடைய குடும்ப அமைப்பு தொடர்ந்து பலமா இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் குடும்பத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது குடும்பத்துல அத்தனை உறுப்பினர்களுமே பாதிக்கும். அதனால பல நேரங்களில் பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விவசாயி அவர் பேர்ல மட்டும்தான் கடன் இருக்கு, அவர் மட்டும் தற்கொலை பண்ணிக்கிறாரு. பல நேரங்கள் குடும்பத்தோட ஒட்டுமொத்தமா தற்கொலை பண்ணிக்கிறத பாக்கணும். இப்ப நம்ம திருவாரூர்ல ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சு. என்னது, அவருடைய 4 ஏக்கரா நிலம் கூடுதலா ஒரு 5 ஏக்கரா 9 ஏக்கரா நிலத்தை வாங்கி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குத்தகைக்கு எடுத்து அதுல பருத்தி விவசாயம் பண்ணியிருக்கிறாரு. நம்ம பிடி காட்டன் தான், ஃபேமஸ் பிடி காட்டனை பயிர் பண்ணியிருக்காரு. போச்சு, 4 லட்சம் ரூபா தான் கடன். போயிட்டு அவர் இறந்து போயிட்டாரு. சாதாரண ஒரு குழந்தை, ஒரு கை குழந்தையோட அந்த பெண்ணு இன்னைக்கு கைம்பெண்ணா நிக்கிறா. இதுக்கு காரணம் என்ன? இதற்கான ஒரு காப்பீடு அளிக்க முடியாது, அந்த நாட்டில் அதுக்கு வசதி இல்லையா?
கார்பரேட்டுகளுக்கு அள்ளி தருகிறீர்கள் நீங்களாம் பேசுறீங்களே நம்மளை பார்த்து கேட்குறாங்களே. இந்த நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை தாங்கி நிற்கின்ற இந்த வேளாண்மை, இந்த உழவர்கள் இந்த அளவிற்கு பாதிக்கப்படும் பொழுது அவர்களை தாங்கி நிற்கவில்லை என்றால், திரு ஞானி அவர்கள் கூறியதை போல இந்த நாட்டினுடைய அரசுகள் கடைபிடித்து வரும் கொள்கைகள் தானே காரணம். ஏற்கனவே இந்த மன்மோகன் ஆட்சிக்கும் உங்களுடைய ஆட்சிக்கும் என்ன வேறுபாடு, வித்தியாசம்? ஏதோ ஆரம்பத்தில் அடிக்கடி நமது ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதை போல அந்த 70,000 கோடி 69,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பிற்பாடு உள்ளபடி விவசாயிகளுடைய நிலைமையை ஏன் ஆராய்ச்சி பார்த்தீங்களா? ஒரு முறையை நீங்க கடனை தள்ளுபடி பண்ணிட்டீங்க, ரைட்டு, மீண்டும் அவன் வந்துட்டு சஃபரிங் கிராப் லாஸ் அப்படின்னும் போது என்ன பாற்று? ஒரு அறிவிக்கிற போது கூட பாருங்க, விவசாயம் சார்ந்தோ அக்ரிகல்ச்சர் சார்ந்தோ ரூரல் பாவர்ட்டி ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சார்ந்தோ ஒண்ணுமே கிடையாது. ஸ்மார்ட் சிட்டி பத்தி தான் அறிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்மார்ட் சிட்டி எங்க இருந்து உருவாகும்? விளைநிலங்கள்லாம் அழிச்சுக்கிட்டு தான் ஸ்மார்ட் சிட்டி உருவாக போகுது. எங்க உருவானாலும் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ 48 என்ன பண்ண போறோம் விவசாயத்தை பத்தி ஒரு தெளிவான பார்வையே இல்லை. கடந்த ஆட்சியில வந்து உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துடைய ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இவ்வளவு பேர் விவசாயத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவர் சொல்லிட்டாரு. அதை விட பிரமாதமா மன்மோகன் சிங் சொன்னாரு, இவ்வளவு பேர் இருக்க வேணா வந்துடுங்க அதை விட்டுட்டு அப்படின்னு. வந்து வேற எங்க போகுது, வேற என்ன செய்யறது அப்படிங்கிற பத்தி எந்த இதுவும் கிடையாது. அதுக்கான ஒரு அஜெண்டா கிடையாது. என்ன அஜெண்டா அது கிடையாது. மறைமுகமாக விவசாயத்தினுடைய வேலை வாய்ப்பை நம்பி இருக்காதீங்கிற பொருள் அதை புரிஞ்சுக்க முடியாதா? விவசாயத்தை விட்டுட்டு வந்துருங்கன்னு கூப்பிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்ற ஒரு 2 பேர் இருந்து செய்யக்கூடிய ஒரு வேலையை குடும்பத்தோட ஒரு 5 பேர் இருந்து செய்யற மாதிரியான ஒரு சூழலை வச்சுட்டு அதுல பாதிப்பு வந்து 5 பேரும் பாதிக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏன் வச்சிருக்கீங்க? அதுல இருந்து 3 பேர் வெளியில வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறதாக அதை எடுத்துக்க முடியும். 3 பேர் வெளியில வந்து என்ன செய்ய போறாங்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு கேக்குறேன். அந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராமே கவர்மெண்ட் கிட்ட கிடையாது இல்ல முதல்ல. இன்னும் சொல்ல போனா இந்த விவசாயிகள் எல்லாருமே நாங்க விவசாயத்தை விட்டு வந்துடுறோம்னு வரத்துக்கு தயாரா கூட இருக்கலாம். எல்லாருமே கூட இந்த நிலைமையில எதுக்கு செத்து போகணும், வந்துடணும், வந்தா என்ன செய்ய போறோம், அதுக்கு என்ன இருக்கு? 100 ரூபாய் வேலைக்கு வந்துட்டு விரும்பியா போறாங்க? வேற வழி இல்லாதானே போறாங்க. ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு தானே நினைக்கிறாங்க. இந்த விவசாயத்தை நம்பி வாழணும்னு தானே நினைக்கிறாங்க. விவசாயத்தை நம்பி கிராமத்துல இருந்து வாழறதுனால அவங்களுக்கு என்னன்னீங்கன்னா வருவாய் என்பது தான் குறைகிறதே ஒழிய வாழ்வை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பூரணத்துவம் கிடைக்கின்றது. நல்ல காத்து, நல்ல சூழல், நல்ல உணவு எல்லாமே இருக்குது. ஆனா விவசாயம் இப்ப இருக்கணும். தண்ணியை கூட இன்னைக்கு வந்துட்டு நீங்க தனியார் மயம் பாக்குறதுக்கு தான் நினைக்கிறீங்களே ஒழிய இந்த விவசாயி அதுல எவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு நீங்க பார்க்கவே இல்லையே. இப்ப தமிழ்நாடு கூட தான் நிறைய பேசு நாங்க உற்பத்தியில மேல இருக்கிறோம்ட்டு. சோலார் பவருக்காக வந்துட்டு ராஜஸ்தான்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 80% மானியமா கொடுக்குறா, 30% மைய அரசு கொடுக்குது, 50% மாநில அரசு கொடுக்குது. தமிழ்நாடு அரசு கொடுக்குமா? இந்த விவாதங்கள்ல எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறோமே, செய்யறாங்களா? செய்ய மாட்டேங்கிறாங்களே. அந்த மாதிரி விவசாயம் வந்துட்டு ஒரு தன்னிறைவு, அதாவது விவசாயத்தை நீங்க வெறும் வருவாய்க்கான தொழிலா மட்டுமே பார்க்கக்கூடாது. அப்படி இந்த நாட்டில் பார்க்கப்பட்டதில்லை. அது ஒரு வாழ்வியலாகவே பார்க்கப்பட்டது. விவசாயம் அப்படின்றது இந்த நாட்டை தாங்கி நிற்கின்றது. இதை சார்ந்து வாழ்வர வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமைப்பட்டு ஒரு உயர்ந்த நிலையில் அளிக்கப்பட்டு இருந்த விவசாயம் இன்னைக்கு எந்த அளவுக்கு போச்சு அப்படின்னோம்னா, எந்த விவசாயினுடைய பிள்ளையும் இன்னைக்கு வந்துட்டு விவசாயத்துல எல்லாம் படிச்சுட்டு வெளியில போறான். இது எவ்வளவு காலம் இந்த மாற்று பயன்படும்? அது மட்டும் இல்லை, ஒரு ஐநாவினுடைய ஒரு கணக்கு சொல்றது, அதிகபட்சமா ஆவரேஜா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தற்கொலை செய்த விவசாயிகள்லாம் எவ்வளவு பெரிய கடன்ல இருந்தாங்கன்னா, ஆனா ஆவரேஜ் $825, 49,500 ரூபா, 60 ரூபா கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது ஒரு 50,000 ரூபாய்க்காக தற்கொலை பண்ணிக்கிறார். இப்ப இவர் இங்க திருவாரூர்ல கொலை பண்ணிக்கிட்டவர், தற்கொலை பண்ணிக்கிட்டவர் வந்துட்டு 5 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய் தானே கடனு. 4 லட்சம் ரூபாய் இந்த நாட்டினுடைய பிரச்சனையே. அதாவது இப்ப இங்க அந்த மாதிரி ஒரு நண்பருக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் தான் இந்த 4 லட்சம் ரூபாய் மனசுல நினைக்க முடியுது. அங்க அந்த விவசாயிக்கோ ஒரு சாதாரண அந்த வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கோ அது பிரம்மாண்டமான தொகையா தெரியுது, பெரிய தொகையா இருக்கு. நடைமுறை வாழ்க்கையில பெரிய தொகையா இருக்கு. இன்னைக்கு காலையில் நான் ரயில இருந்து வரும்போது ஐயநாதன் சொல்றது வந்து ஒரு காப்பீடு கொடுப்பதற்கான தொகையாக, அதாவது அரசு வாழ்க்கையை சார்ந்து அது பெரிய தொகையா சிறிய தொகையான்னு பாக்குற பார்வை இருக்குல்ல. வேற ஒரு 4 கோடி ரூபாய் தாங்க கடன் இருக்கு, சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம். அது வேற, அது அவருடைய வாழ்க்கையை சார்ந்தது. நாம் யாருடைய வாழ்க்கையை பற்றி பேசிட்டு இருக்கோம்? 50,000 ரூபாயே பெரிய தொகையா இருக்கிற வாழ்க்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லப்பா, இல்லையா? ஒரு முறை ஒரு நல்ல பெரிய தொகையாக இருக்கக்கூடிய நபர்களை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். அதனால எவ்வளவு தொகை அப்படிங்கிறது இல்ல, ஆனா அதை திருப்பி செலுத்த முடியவில்லை அப்படிங்கிற உணர்வு இல்ல, அந்த முடியவில்லைங்கிற நிலைமை அது முடிவதற்கான கண்ணெதிரே எந்த விதமான வாசலும் திறக்கிற மாதிரியும் தெரியல, அதுக்கான வாய்ப்புகளும் தெரியல. அந்த நிலைமை எப்படி வருதுன்னீங்கன்னா, நகை நாட்டெல்லாம் கடன்ல போய்
மீட்கணும்னு போராடி கடைசியாக தான் அந்த 4 லட்சம் ரூபாய் பிரச்சனையாகுது. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா 4 லட்சம்ன்றது இந்த இதோட போச்சு. இது இல்லாத வங்கி கடன் அவருக்கு எவ்வளோ இருக்க போகுது, போர் செட்டு போடுறதுக்கு எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருப்பாரு, இல்லை மகள் கல்யாணத்துக்காக வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாரு, இவ்வளோத்தையும் நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா தான் இதனுடைய ஆழம் தெரியும். அதுக்காக நான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்ல வரேன்னு, ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு வந்துட்டு நீங்கள் 4000 வாங்கிக்கிட்டு இந்த அரசு வந்துட்டு இந்த 2 அரசுகளும் சேர்ந்துட்டு மேலே ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு காப்பீடு திட்டம் ஒன்று இருக்கு. அந்த காப்பீட்டு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கூட இல்லை. விவசாயிகள் வந்துட்டு போயிட்டு அதை அவங்கள அணுகுனாங்களாலே உரிய பதில் இல்லை. சரி, ஒரு வாழைமரம் கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து டெலிவர் பண்ண இன்னைக்கு காலையில் ரயிலில் வரும்போது அந்த சம்பவம் சொல்லிட்டு இருந்தோம் அவங்ககிட்ட. ஒரு குளித்தலையிலேருந்து ஒரு அம்மா 2 குழந்தைய கூட்டிட்டு சென்னைக்கு வந்து முதலமைச்சர் வீடு எங்கன்னு தேடிட்டு போய் நம்ம மனு கொடுக்க ஒன்றும் இல்லை, குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கான உதவித்தொகை அவங்களுக்கு வந்து சேரல. இதுக்கு குளித்தலையிலேருந்து புறப்பட்டு சென்னை நகரத்துக்கு ரயில் ஏறி வந்து இதுக்கு முன்னே வாழ்க்கையில் அவங்க வெளில பயணம் பண்ணதே இல்லை. வந்து போயஸ் கார்டன் எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு போய் ஒரு மனு கொடுத்தா தனக்கு இந்த உதவித்தொகை கொடுத்து, இந்த உதவித்தொகை எவ்வளவு தொகை, மிக குறைவான தொகை பார்த்தீங்கன்னா, அந்த தொகைக்கு இந்த உழைப்பு அவங்க பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. அதுக்காக திரும்பவும் ஐயநாதன் வந்து 4 லட்சம் ரூபான்னு சொன்ன மாதிரி தான் இல்ல தொகையை வந்து, ஆனா அந்த தொகை அவங்களுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதுதான் அது ஒரு தொகை குறைவான தொகையா அதிகமான தொகையா அப்படிங்கறத வந்து இல்ல, அது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. அதுதான் அடிப்படை பிரச்சனை. அதுல காப்பீடுனும் போது திரு அப்பாவு அவர்கள் எக்ஸ்-எம்எல்ஏ அவர் ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னாரு. ஒரு இடத்துல வந்துட்டு கம்ப்ளீட்டா வாழை மரங்கள்லாம் காத்துல சாஞ்சு போச்சு. இன்சூரன்ஸ் போய் சொன்னா அவன் என்ன சொல்றான், அந்த ஒட்டுமொத்த பிற்காவும் வந்துட்டு அங்க இருக்கிற வாழை மரங்கள் எல்லாம் சாஞ்சாதான் நான் கொடுப்பேன், உனக்கு மட்டும் தனியா காத்து அடிச்சுதான்னு கேட்கறான். இது யார் வந்து பதில் சொல்ல முடியும்? அவர் நீதிமன்றத்துக்கு போனாரு. கடைசியில எவ்வளவு ஒரு மரத்துக்கு கொடுக்குறான் தெரியுங்களா இன்சூரன்ஸ்னு? 1.25 ரூபாய். இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? இது நாடா? இது ஒரு நாட்டினுடைய உணவு ஆதாரத்தை, உணவு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற விவசாயிகளுக்கு நீங்க வந்துட்டு பாதுகாப்பு இழப்பீடு காப்பீடுன்ற மூலமா நீங்க செய்யக்கூடிய அநியாயம் இல்லையா இது? இது எங்கே பேசப்படுது? அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒழுங்கா இல்ல இருந்தாலும் அது எந்த லட்சணத்துல இருக்குன்னு ஆமா என்ன இருக்கு. நீங்க திட்டம் நீங்க சொல்றீங்க, ஆனா திட்டம் அதான் அவர் சொல்றாரு, அதாவது யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிவ் டு தி நீட்ஸ் அண்ட் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ். ஒரு அரசு ரெஸ்பான்சிவா இருக்கணும். இர்ரெஸ்பான்சிபிலிட்டின்றது என்னது? யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிங் டு தி. நதிநீர் இணைப்புக்கான சிறப்பு குழு கூட்டத்தினுடைய 5வது அமர்வு நடந்திருக்குது டெல்லியில. அதுல மத்திய அமைச்சர் பேசும்போது சொல்றாரு, நீர் மற்றும் உணவு பாதுகாப்புக்கு நதிநீர் இணைப்பு அவசியம், மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கு மாநில அரசுகள் ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. பெரிய பெரிய திட்டங்கள், அதாவது உணவு பாதுகாப்பு இல்லை மக்களுக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு தீர்வாக பெரிய பெரிய திட்டங்களை முன்வைக்கிறது அப்படின்னு இதை பார்க்கணுமா, இல்ல பல்லாயிரக்கணக்கான கோடி திட்டம் நமக்காக அரசு செய்யுது அப்படிங்கறத கேள்விப்படும் போதே நமக்கு வந்து ஒரு உத்வேகமும் மன நிறைவும் கிடைக்கிற மாதிரியான ஒரு உணர்வு வருது. இது உண்மையிலேயே நடைமுறை சாத்தியமான ஒரு தீர்வாக அவங்க முன்வைக்கிறாங்கன்னு பார்க்கணுமா, இல்ல அதை நடைமுறைப்படுத்தக்கூடாத ஒரு திட்டமாக அதை நீங்க பாக்குறீங்களா? என்ன முழுக்கங்க இயற்கையை பற்றி உணராத புரியாத ஒரு விஷயம்தான் வந்துட்டு இந்த நதிகள் இணைப்பு அப்படின்றது. இது அவ்வளவு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. நாம் இந்த நிகழ்ச்சியில் பல முறை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒரு நிதி ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்குகிறது என்றால் அது பல லட்சம் ஆண்டுகளாக செய்த வேலை. அது இன்னைக்கு கில்ஜெட் கார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னோம்னா 2 லட்சம் வருஷம் பழமையானது எமாலயாஸ் அப்படின்னோம்னா அந்த அளவிற்கு அது உயர உயர அது அண்டர் கட்டிங் டவுன் கட்டிங்னு சொல்லுவோம். அந்த நதி ஓடி ஓடி உருவாக்கியதான் அந்த பள்ளத்தாக்கு. அதனுடைய கிளை நதிகள், அதனுடைய போக்கு, இப்படியெல்லாம் இருக்கிறத நீங்க மாற்ற நினைச்சீங்க அப்படின்னோம்னா அது ரொம்ப பெரிய ஃபோர்ஸ். அதை வந்துட்டு இவங்க இன்னும் கணிச்சு இவங்க எதையுமே சரியா செய்யலை. இப்படியெல்லாம் செஞ்சு சீனாவில் வந்துட்டு என்னெல்லாம் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சீனா தான் வந்துட்டு உலகத்திலேயே நதிகளுக்கிடையே நிறைய அணைகளை கட்டி நீரை திருப்பி வேளாண்மைக்கு பயன்படுத்துவதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நாடு. ஆனால் அங்கே சமீபத்தில் என்ன ஆச்சு? அன்றைக்கு பழங்காலத்தில் எப்படி அந்த எல்லோ ரிவர்னு சொல்லக்கூடிய அந்த யாங்ஸி ரிவர் வந்துட்டு அழிச்சிக்கிட்டு இருந்ததோ இன்னைக்கும் அழிச்சிட்டு இருக்குது. காரணம் என்ன? அதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு, ஆற்றல், பருவத்தில் அது வரக்கூடிய அந்த ஆற்றல் வந்துட்டு ரொம்ப அதிகம். இவங்க நினைக்கிற மாதிரி ஒரு இடத்துல இருந்துட்டு பண்ண முடியாது. நீங்க ஒரு டேமை கட்டிட்டு இப்போ அது கல்லணையில செஞ்ச மாதிரி 2000 வருடங்களுக்கு முன்னாடி பாசன கால்வாயை வெட்டி கொண்டு வந்து நீரை திரும்பி பாசன கால்வாயை வெட்டி கொண்டு வந்து அந்த உள்ளூர் நிலப்பகுதிகளை நீங்க வளப்படுத்தலாம், விவசாயத்தை மேம்படுத்தலாமே ஒழிய ஒரு நதியில் இருக்கக்கூடிய தண்ணீரை இன்னொரு நதிக்கு நீங்க மாற்றம் செய்து கொண்டு வந்து அதன் மூலம் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் அ நியர் இம்பாசிபிள் டாஸ்க். நேச்சரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆபத்தானதும் கூட. ஆபத்தான ஒரு முயற்சி. ஆபத்து மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலை கடுமையா பாதிக்கக்கூடிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. 2வது மிகப்பெரிய அளவில்
குடிப்பெயர்ச்சி இடம்பெயர்ச்சி இருக்குல்ல, அது வந்து மக்களை பாதிக்கக்கூடியது. இன்னைய வரைக்கும் இந்தியாவில் பெரிய அணைக்கட்டு திட்டங்கள் இடப்பெயர்ச்சி பண்ணவர்களுடைய வாழ்க்கையே இன்னமும் சிக்கலில் தான் இருந்துகிட்டு இருக்கு பல இடங்களில் பார்த்தோம்னா. அதனால் இடப்பெயர்ச்சி மிக பிரம்மாண்டமான விஷயம். மாற இன்னொன்று பார்க்கணும். இப்போ நான் கடந்த 4-5 நாட்கள் நெல்லை திருச்சி மாவட்டங்களில் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு தான் திரும்பி வரேன். பல இடங்களில் பார்க்குறேன். என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நகரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல வேலையினெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாசன வாய்க்கால் தண்ணி வராமல் வறண்டு கிடக்கு. அந்த வாய்க்கால் வறண்டு இருக்கு. வாய்க்காலை ஒட்டி இருக்கிற பகுதிகள் கூட கல் நட்டாங்க. அது வந்து நல்ல பாசனம் நடந்துகிட்டு இருந்த இடம், விளைச்சல் நடந்துகிட்டு இருந்த இடம். இப்போ பாசனம் வாய்க்கால் ஒரு காலத்தில் போடப்பட்டு வாய்க்கால் மூலம் பாசனம் நடந்துகிட்டு இருந்த இடங்கள்ல நீங்கள் அந்த நிலங்கள்லாம் வந்து விளைநிலமாக மாறிட்டு இருக்கு. அப்போ இதை ஒரு பக்கம் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்கள் புதுசாக நதிகள்லாம் ஒன்று அணைச்சி புதுசாக நாங்கள் வந்து நிறைய இடத்த வேளாண்மை கொண்டு வர போகிறோம்னு சொல்ல அர்த்தமே இருக்க மாதிரி தெரியல. ஏற்கனவே இருக்கிறதையே காப்பாற்றுவதற்கான அணுகுமுறையே இல்லை, அதுக்கான பார்வையே இல்லை. இப்போ இந்த கென்பேட்வா நதியை இணைப்பை தான் வந்துட்டு இவங்க வந்துட்டு முதல்ல ஆதாரபூர்வமாக அடிப்படையாக செஞ்சு பார்க்குற ஒரு பைலட் ப்ராஜெக்ட்னு கூட வச்சுங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நதியில் இருந்து 1125 மில்லியன் கியூபிக் மீட்டர்ஸ் தண்ணி கென் நதியிலேருந்து பெட்வாக்கு கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 231 கிலோமீட்டர் நீளத்திற்கு அந்த கால்வாயை வெட்ட போகிறாங்க ஒரு டேம்லேருந்து கொண்டு வந்து வெட்டும் போது. அதனால் அது சுற்றுச்சூழல்னு சொன்னார். பாருங்கள், கிட்டத்தட்ட 10 கிராமங்களை சேர்ந்த 10,000 பேருக்கு மேலே மக்களை நீங்கள் வெளியேற்றணும். பண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புலிகள் காப்பகம் அங்கே இருக்குது, அது பாதிக்கப்படும், சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து. அது மட்டும் இல்லாத நீங்கள் வந்துட்டு அந்த டேம் ஸ்டோரேஜை அதிகப்படுத்துறதுனால மேலும் 9,000 ஹெக்டேர் நிலம் வந்துட்டு தண்ணிக்குள்ளே போகும். இதுல என்ன ஒரு விஷயம், 10,000 மக்களை எங்க கொண்டு போறோம், அவங்களுடைய மாற்று வாழ்வாதாரம் இதுல திட்டமே கிடையாது. பாருங்களேன், அதுல ஒரு முக்கியமான விடயத்தை நான் இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து நான் சொல்றேன். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பேட்வா நதியில் தண்ணி இருக்கோ அதே நேரத்தில் தான் கென்வா நதிலையும் வருது. ஏன்னா இது ரெண்டுமே ஒரே ஒரு மழை நீர்பிடிப்பு பகுதியில் தான் இருக்குது. அப்போ ஒரே இடத்துல இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி ஒன்றுத்துலேருந்து இன்னொன்றுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? அதனால தான் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் பாசன பரப்பை அதிகப்படுத்துவது, நீராதாரத்தை விவசாயத்திற்காக அதிகப்படுத்தணும் அப்படின்னோம்னா உள்ளூர் நீர்நிலைகளை தான் கவனம் செலுத்தணும். இப்போ ஒரு சொன்னார், வரக்கூடிய நீர்வழி போக்கு கால்வாய்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தூர் வராமல் கிடக்கு. நம்ம நிறைய இழந்துட்டோம். கிட்டத்தட்ட ஏரிகள்லாம் 116 பெரும் நீர்நிலைகள் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குன்றது பொறியாளர் வீரப்பன் சொல்றாரு. அதை மீட்கணும், காப்பாற்றணும், பராமரிக்கணும், அதில் இருக்கக்கூடிய வண்டல் அடிக்கிறதுக்கு விவசாயிகளை அனுமதிக்கணும். இப்படியெல்லாம் செய்து தான் நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துலையும் வந்துட்டு விவசாயத்திற்கான அந்த பாசனப்பரப்பை பண்ணி நீங்கள் உறுதிப்படுத்துறமே ஒழிய ஃபுட் செக்யூரிட்டிக்கும் இந்த லிங்கிங் ஆஃப் ரிவர் அப்படின்றதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்க. முக்கியமாக அதில் கருத வேண்டியது, எப்பொழுதெல்லாம் அந்த நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்க முடியலையோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நதிநீர் இணைப்பை பற்றி இந்த நாட்டில் பேசுவாங்க. வந்து நீங்க சொல்ற இவ்வளவு விஷயங்களும் அரசு சார்ந்த அறிஞர்கள், துறையில வேலை செய்யக்கூடியவர்கள், இவங்க யாருக்கும் வந்து தெரியாதா? இதையும் தாண்டி தானே அந்த அது அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏராளமா தெரியும். நம்முடைய நிர்வாக அமைப்பு என்பதே ஒரு என்னன்னு சொல்றேன்னா, இந்த குதிரைக்கு கேடை பூட்டின மாதிரி ஒற்றை பார்வையில் மட்டுமே பார்க்கிற பார்வையுடையது. அதான் சிக்கல். ரெண்டாவது, இப்போ இதே நேரத்தில் வந்திருக்க இன்னொரு செய்தியை சேர்த்து பாருங்க. கோவாவில் வந்து ஒரு குடிநீர் திட்டத்துக்கு வெளிநாட்டு அமெரிக்க நிறுவனம் எவ்வளவு கோடி ரூபாய் லஞ்சம், 6 கோடி ரூபாய் கோவா அமைச்சருக்கு லஞ்சம் கொடுத்த ஒரு தகவல் இப்போ அந்த நாட்டு வழக்கில் வெளியே வந்திருக்கு. இப்போ இவங்க திட்டங்கள் போடும்போது இந்த திட்டங்களுக்கு அடுத்த கட்டம் என்னன்னு பாருங்க. இந்த ரிவர் லிங்கிங் ஏஜென்சி இருக்கும். ரிவர் லிங்கிங் இந்த கான்ட்ராக்ட் யார்கிட்ட கொடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னாட்டு நிறுவனம், கார்பரேட் நிறுவனம் வந்து நிற்கும். அது வந்து இங்கே நின்ன உடனே இந்த கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு அரசியல்வாதிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அது பேரம் பேசும். அப்போ இந்த நம்ம நாட்டில் இந்த அமைப்புக்கு பின்னால இவர்களுடைய அறிவு மட்டும் இல்லை, இவருடைய ஊழல் அறிவும் சேர்ந்து கலந்துருக்கு. அதையும் நீங்க சேர்த்தே தான் பார்க்கணும். அது ஆரம்பத்திலிருந்து இந்த நதிகள் இணைப்புன்றது கான்ட்ராக்டர்களுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதில் நம்ம காமராஜ் மட்டும்தான், பொறியாளர் காமராஜ், மதுரை சார்ந்தவர் மட்டும்தான் நீர்வழி போக்குன்றதையும் சேர்த்து தனித்தனியாக பிரித்து பேசுறாரு. மற்ற எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா, நீங்கள் சொன்னீங்களே ஒரு திருப்தியை ஏற்படுத்துறதுக்காக ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நீங்கள் கேட்டீங்க இந்த மாதிரி குறைகள் எல்லாம் இதெல்லாம் அரசுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டீங்க. ஹிமான்சு தாக்கூர் என்கின்ற நிபுணத்துவம் வாய்ந்தவர், நீரியல் நிபுணர், இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து தான் சொல்கிறாரு. 30 ஸ்கீமு சொல்லியிருக்கிறாங்க இது தொடர்பாக. 14 ஸ்கீமுக்கு வந்துட்டு ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டே இல்லை. சாத்தியப்பாட்டு அறிக்கையே நீங்க தயாரிக்காம நீங்க 30 ஸ்கீமை பத்தி சொல்றீங்க அப்படின்னோம்னா இது மக்களை ஏமாத்தி காசு திங்கிறத தவிர வேற என்னது? அதான் சாத்தியப்பாட்டு அறிக்கையே தயார் செய்யாம திட்டங்களை அறிவிக்கிறது அப்படிங்கிறது அது வந்து
ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குதா அப்படிங்கிறது இல்ல அரசுக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம். ஒரு நண்பர் ஐநான்னு சொன்ன மாதிரி சாத்தியப்பாடு ரிப்போர்ட்டை கூட ஓவர் நைட் தயார் பண்ணிடுவாங்க. என்ன அது எவ்வளவு தூரம் ஆத்தென்டிக் வெராசிட்டி என்ன, அது நம்பகத்தன்மை உடையதா, அந்த சாத்தியப்பாடு ரிப்போர்ட்டே கேள்விக்குரியதா இல்லையா, அதை விவாதிக்கிறதுக்கு நமக்கு மாற்றுக்க வழியே கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் சரின்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் பண்ணுறோம். இப்போ இது எல்லாமே கேள்வி கேட்க முடியாத ஒரு அமைப்பாக தான் இது இருந்துகிட்டு எல்லாத்தையுமே. எதையும் பொது விவாதத்துக்கு வருதில்லை, பொதுமக்கள் முன்னால் பேசுறது இல்லை, மாற்று கருத்துக்களை கேட்பதுங்கிறது கிடையாது, எதுவுமே இல்லாத ஒரு சூழல் தானே இருக்கு. மக்களுடைய தொடர்ந்து மக்களுடைய விழிப்புணர்வு மட்டும்தான் வந்து இதை ஓரளவுக்கு மக்கள்கிட்ட விழிப்புணர்வு யார் எப்படி இருக்கும். பெருவாரியான மக்களுக்கு படிப்பறிவு இல்லை, வாழ்க்கைக்கான அன்றாட வாழ்க்கைக்கான சிக்கலுக்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு சின்ன எண்ணிக்கையில படித்தவர்களும் இல்ல அறிவுள்ளவர்களும் மட்டும்தான் இதுக்குள்ள போய் பார்த்து இது இப்படி இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, நீங்க கவனிங்கன்னு மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியும். அதுல ஒரு செக்ஷன் ஏற்கனவே அரசாங்கத்துடைய உடந்தையா இருக்கக்கூடிய செக்ஷனா மாறிடுச்சு. இதான சூழ்நிலை. விவசாய பெருங்குடி மக்கள் நம்ம கிராமத்துல போய் பேசுறீங்கன்னா இதெல்லாம் செய்யாதீங்க, எத்த செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதை செய்யணும்னு சொல்லுவாங்க, எதை செய்யணும்ன்றத டக்குன்னு சொல்லுவாங்க. இவங்க அதெல்லாம் கேட்கறது இல்லை. ஏன்னா இவங்களுக்கு தேவை என்னன்னா 100 கோடி ப்ராஜெக்ட், 1000 கோடி ப்ராஜெக்ட், 7500 கோடி. இப்போது பாருங்க, நீங்க மெகாவா ஊழல் செய்யணும். கென்பேட்வா நதி இணைப்பு 1998 கோடியில இருந்து இன்னைக்கு 7500 கோடியா இருந்த போது நம்ம விவாதிச்சோம். இன்னைக்கு இது எத்தனை கோடின்றதே தெரியாது, அந்த அளவுக்கு போயிடுச்சு. நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள். இந்த இயற்கை ஆற்றல், நீரோடு வரக்கூடிய அந்த இயற்கை ஆற்றலை எந்த அளவிற்கு நீங்கள் கணித்து இதையெல்லாம் பேசுகிறீர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உண்மையை முதல்ல இவங்க வெளியிட்டாங்கன்னா போதும், அதன் மீது விவாதங்கள் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்களுக்கான வேலைகளை செய்துட்டு இருக்கு. திமுக பிரம்மாண்டமான பொதுக்கூட்டங்களை நடத்திட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கங்க மண்டல மாநாடுகளை நடத்திட்டு இருக்குது. அன்புமணியை முன்னிறுத்தி பெரிய பெரிய விளம்பரங்களையும் கொடுத்துட்டு இருக்குது. தேமுதிக மண்டல மாநாடுகளுக்கான திட்டத்தை அடுத்த மாதத்திலிருந்து செயல்படுத்த இருக்கிறதாகவும் செய்திகள் சொல்லுது. இது எல்லா தேர்தல், அதாவது அடுத்த சட்டமன்றத்துக்கான தேர்தல் இங்க வந்து பரபரப்பாகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை அடுத்த ஆண்டு மே மாசம் நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டுக்குள்ளேயே நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றம் வருது. அது அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல அப்படி நடந்துட்டா தயார் நிலையில் இருப்பதற்கு எல்லோரும் முயற்சிக்கிறாங்கன்னு தான் பார்க்கணும். அது முன்கூட்டி நடக்குதா இல்லையாங்கிறது வந்து முழுக்க முழுக்க ஜெயலலிதாவை மட்டுமே பொறுத்த விஷயமா இருக்குது. ஜெயலலிதாவை பொறுத்த மட்டும் அந்த விஷயம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு முன்னே நகருதா இல்லை தாமதமாக நகருதாங்கிறத பொறுத்ததா இருக்கு. ஆனால் அதெல்லாம் சேர்ந்தா தீர்மானிக்க போகுது. எப்படி பார்த்தாலும் அதிகபட்சம் 10 மாதங்கள், 10 மாதங்களில் தேர்தல் வந்தாக வேண்டியிருக்கு. முன்கூட்டி வந்தாலும் ஒரு 7 மாதங்களில் வரலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே 7 மாதங்கள்னா நீங்க வந்து 2016 ஜனவரி பிப்ரவரியில தான் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. அதிகபட்சம் டிசம்பர்ல அவ்வளவுதான். அதான் இன்னும் 10 மாதங்கள் இருக்கு, 3-4 மாதங்கள் முன்னா வரக்கூடும். சார், நீங்க எப்படி பார்க்குறீங்க? வந்து ஓராண்டுக்கு முன்னாலே இவங்க செய்யக்கூடிய தயாரிப்பு அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல முன்கூட்டி வந்தால் சமாளிப்பதற்கும் ரெடியாக இருக்குங்கிறத காட்டுறாங்களா? இல்ல, அவங்க தான் ரெடியா இருக்காங்களே. நீங்க குறிப்பிட்ட எல்லாருமே வந்துட்டு காசு பணத்துக்கு வந்துட்டு எந்த விதமான குறைவும் இல்லாதவங்க தான். அதனால அவங்களால இயக்கி விட முடியும். அமைப்பு ரீதியாகவும் அவங்க பலமா தான் இருக்கிறாங்க. இதுல எல்லாம் என்ன ஒரு பெரிய குறைன்னீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சியாகவும் முதல்வராகவும் ஆகிறதுக்கு பெரிய கனவோடு இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒருத்தராவது எதிர்கட்சி ஆவறது தான் முதல்வர் ஆவறதுக்கான முதல் படி அப்படின்றத புரிஞ்சிக்கவே இல்லை. எதிர்கட்சி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குரிய. ஒருத்தர் வந்தாரு, ஒரு முறை நாக்க பிடிச்சி கட்சியாரு அப்படின்றது தவிர வேற எதுவுமே இல்லை. அதோட விஜயகாந்த் முடிஞ்சு போச்சு. அன்புமணி ராமதாஸ் என்ன பண்ணாருன்றதே தெரியல. நாட்டு மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றிருக்க வேண்டும். மத்திய அமைச்சரா நீங்க இருந்தீங்க. அன்றாடம் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை பற்றியும் தங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில முன்வைக்கக்கூடிய வேலையை பாட்டாளி மக்கள் கட்சி செய்துட்டு தான் இருக்குது. மற்ற எந்த அரசியல் கட்சியும் செய்யறதை விட மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமான அறிக்கைகள் அன்றாடம் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அவங்க வந்து களத்துல வேலை செய்யல அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, இது என்ன அறிக்கை யாராவது எழுதி கொடுத்தாங்க, கையெழுத்து போட்டுறாங்க. தமிழ்நாட்டுல வந்து அறிக்கை வெளியிடல பல கட்சிகள் தொடர்ந்து போட்டி போட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. திமுக வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கு, கலைஞர் தினம் அறிக்கை வெளியிட்டு தான் இருக்காரு. அவர் அறிக்கை வெளியிடாமல இருக்கிறாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு, அறிக்கை வெளியிடுறாரு. ஒவ்வொரு கட்சியும் அறிக்கை வெளியிட்டு தான் இருக்கு. பாத்தீங்கன்னா சில அறிக்கைகள் பத்திரிகைகள் அதிக இடம் பெறுது, சிலருடைய அறிக்கைகளுக்கு ஒரு சின்ன மூலையில போட்டு போயிடுறாங்க. ஆனா எல்லாரும் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்க. அதெல்லாம் இல்லாம இல்லவே இல்லை, எல்லாருமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அறிக்கை வெளியிடுவது மட்டும்தான் அரசியல் செயல்பாடான்ற கேள்விதான் இருக்கு. அதான்
ஒரு சட்டமன்ற அறிக்கை வெளியிடுறதை தாண்டி ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இல்ல, அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கையில அல்லது அரசு செய்ய தவறியதுல ஒரு எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை அவங்க முன்வைக்கிறாங்க. அந்த ரோலை கூட பண்ணாத எதிர்க்கட்சிகள் அப்படின்னு சொல்லி ஐயநாதன் சொன்னாரு. அதனால நான் அதை கேட்டேன். சரி நான் என்ன கேட்கறேன்னா, உங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஒரு பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னா 3 உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருக்காங்க. நீங்க வெளியில போயிட்டு பேசுறதை விட ஒரு சட்டப்பேரவையில் நீங்க பேசும்போது அடுத்த திருத்தமா பேசும்போது அது ஊடகங்களில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெளிவரும். யாரும் அதை புறக்கணிக்க முடியாது, அவ்வளவு சாதாரண புறக்கணிக்க முடியாது. சட்டசபையில் என்று அப்படி சொல்லிட்டு பல பத்திரிகைகள் பல தொலைக்காட்சிகள் எல்லாம் போடுறாங்க. உங்களுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி வேற வச்சுட்டு இருக்கீங்க, அதுல எல்லாம் போடலாம். திரு விஜயகாந்த் அவர்கள் எடுத்துக்கிட்டா அவங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் 29 பேர், 22 29 அது வேற விஷயம். அதான் சொல்ல வரேன். அதுல வந்துட்டு அவங்க எவ்வளவு பலமா அதை நிலைநிறுத்தி இருக்கலாம். நீங்க வந்துட்டு ஒரு மோதல் போக்கு அப்படின்னு சொல்றதை விட அமைதியா அழுத்தம் திருத்தமா இருந்து எடுத்து வைக்க வேண்டிய விடயங்கள் அனைத்து நீங்க எடுத்து வச்சீங்கன்னா அது எவ்வளவு தூரம் வெளியில போயிருக்கும். சட்டப்பேரவை பயன்படுத்த முடியல, பயன்படுத்த ஆளுங்கட்சி அனுமதிக்கவில்லை, சபாநாயகன் அனுமதிக்கவில்லைங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஆனால் ரொம்ப குறைஞ்சபட்சம் மக்கள்கிட்ட சட்டமன்றத்தில் எங்களால பேச முடியலங்கிற விஷயத்தை கூட இவங்க ஒரு ஏக்கமா எடுத்து போல இல்ல, அது கூட மக்கள்கிட்ட அவங்க ஏக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த வேலையை செய்துட்டு தானே இருக்குது. இல்ல, அவங்க அதை ஏக்கமா கொண்டு போல. இவங்க நினைச்சிருந்தா ஒவ்வொரு முறை சட்டப்பேரவை தொடர் நடக்கும் போதும் இந்த தொடர்ல இதெல்லாம் தான் முக்கியமான விஷயங்கள் பேசப்பட வேண்டியவை. ஆனா ஆளுங்கட்சி எங்களுக்கு அனுமதி தருவதில்லை, சபாநாயகர் அனுமதி தருவதில்லை. எனவே நாங்க மாற்று சட்டமன்ற தொடரை வெளியில நடத்துறோம் அப்படின்னு ஒரு அரங்கத்துல கூட ஒரு மாற்று சட்டமன்ற தொடரை இவங்க நடத்திக்க முடியும். எப்பொழுதெல்லாம் இவர்கள் அவங்க அதெல்லாம் இந்த மாதிரி கவனத்தை, மக்கள் கவனத்தை இந்த பிரச்சனை ஈர்ப்பதை போல எதுவும் செய்யல. ஒப்புக்கு ஒரு சடங்கு மாதிரி நாங்களும் இதை எதிர்க்கிறோம் செய்யறோம் அப்படிங்கறத நடந்துகிட்டு இருக்கு. வெளிநடப்பு செய்துட்டு வெளியில வந்து மீடியாவை பார்த்து தங்களுடைய நிலையை சொல்லிட்டு போறதை தவிர அது போதும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். பேரவையில எங்களுக்கு இடமளிக்காத போது நாங்க வெளியில செய்யறோம். அப்போ வந்து முழுமையான ஒரு ஊடகத்தினுடைய பார்வை கிடைக்குது இல்லையா? அதை பயன்படுத்தி இருக்கிறாரா விஜயகாந்த்? அதை பயன்படுத்தி இருக்கிறதா பாட்டாளி மக்கள் கட்சி? இன்னொன்னு நான் சொல்றேன், வெளிநடப்பு செய்யாத பல்வேறுபட்ட விடயங்களை அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்வதில் நம்மளுடைய விஜயதரணியில் ஆரம்பிச்சு பாலகிருஷ்ண சிபிஎம் எம்எல்ஏல இருந்துட்டு சவுந்தரராஜன்ல இருந்து பல விஷயங்களை அழுத்த நிறுத்தமா பேசியிருக்கிறாங்க. அவங்களால மட்டும் எப்படி பேச முடியுது? காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த மோதல் போக்கு, நாங்க வேற, இவங்களை பேச விட மாட்டோம், இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமா வெளியில பண்ணணும் அப்படின்றதுல இவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று இருக்காங்க. சிபிஐ எம்எல்ஏ வெற்றி பெற்று இருக்காங்க, பல பேர் காங்கிரஸ்ல இருந்து செஞ்சிருக்கிறாங்க, இப்ப இவரு சிபிஎம்ல இருந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே நீங்க செய்யல. நீங்க ஒரு கட்சி, ஒரு எதிர்கட்சியாவே நீங்க செயல்பட்டு மக்கள் நம்பிக்கையை பெறாமல் நீங்க எப்படி ஆளுங்கட்சியாக பாக்குறீங்க? அதே மாதிரி நீங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முதல்வர் சொல்லி போட்டு ஒரு போஸ்டர் அடிச்சு பரவலா ஒட்டி இருக்கிறீங்க. அது உங்களுடைய நிதி சார்ந்த பலம், அமைப்பு சார்ந்த பலம். அதுல நம்ம கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கறது, 5 ஆண்டு காலம் இந்த நாட்டினுடைய நீங்க சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அதன் காரணமாக தமிழ்நாடு பெற்ற நலன் என்ன? அதை நீங்க என்னைக்காச்சும் பேசிருக்கிறீங்களா? அதை பேசவே மாட்டேங்கிறாரு. மதுக்கடைகள் எல்லாம் மூடிடுவோம், பெண்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு மூடிடுவோம் அப்படின்றாரு. இது எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். மதுக்கடைகளை மூடுற விஷயத்தையே எடுத்துக்குவோம். மது விலக்கு வேண்டும், பூரண மது விலக்கு வேண்டும். இன்னைக்கு ஒரு 7-8 கட்சிகள் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஒருத்தர்ல பலரும் சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய மிக முக்கிய பிரச்சனை இன்னைக்கு பல கட்சிகளும் சொல்ல தொடங்கிட்டாங்க. ஒரு கட்சி சொன்னோடனே நாம அதை சொல்லிடுவோம்னு சொல்ல தொடங்கிட்டாங்க. அதை பத்தி அதிகமா பேசாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் தான் பேசாம இருக்காங்க. அதை பத்தி இந்த பேசுறாங்கல்ல, இந்த ஒற்றை விஷயத்தையாவது இவங்க ஒன்னா சேர்ந்து வேலை பண்ணிருக்காங்களாங்கிற இல்ல, அது ஒரு இஷ்யூலயாவது ஒன்னாவது வந்து வேலை பார்த்திருக்காங்களா? எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு தினத்தை மதுக்கடைகளுக்கு எதிர்ப்பு தினமா நாம் அத்தனை கட்சிகளும் சேர்ந்து இந்த ஒற்றை ப்ரோக்ராம்ல வேலை செய்ய போறோம் அப்படின்னு ஒரு ஒருமித்த வேலை செஞ்சிருக்காங்களா? செய்யல. இல்ல, இத ஒரு அடிப்படையா வச்சு கூட்டணி சேர்ந்து இருக்காங்களா? இல்ல, அதுல ஒரு பயன் கிடைச்சா அது எங்களுக்கு மட்டும் கிடைச்சிடணுங்கிற பார்வை தான் இருக்கு. முன்வைக்கவே இல்லையா? ஆக இவங்க என்ன பண்றாங்க? மண்டல மாநாடு, பெரிய பெரிய மாநாடு, ஊர்வலம், பொதுக்கூட்டம், இப்படி இந்த மாதிரி ஊடகத்தில் பண்ணக்கூடிய பிரச்சாரம், இந்த மாதிரி சுவரொட்டிகள் எல்லாம் ஓட்டக்கூடிய பிரச்சாரத்தின் மூலம் என்ன செய்யறாங்கன்னா, எது இந்த அரசு செய்தோ அதையே இவங்க வெளியில அவர்களுடைய பலத்திற்கு உட்பட்டு செய்து மக்களிடையே வந்துட்டு தங்களை திரித்து கொள்ள பார்க்கிறார்கள். இதுதான் இங்க முக்கியம். அவங்க எப்படி இந்த அரசு நலத்திட்டங்கள் எல்லாம் அவங்க படத்தை போட்டுட்டு கொடுப்பாங்களோ அதே மாதிரி இவங்களால பண்ண முடியாது. இவங்க வேற மாதிரி செய்யறாங்க. நேரா போயிட்டு ஒரு இடத்துலையும் பண்ணி எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அன்புமணி வந்து விளம்பரம் கொடுத்து சொன்னாரு, பணம் இருக்கு அதனால செய்யறாங்க, பரவாயில்ல, நம்ம கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கணும், நம்ம அதை கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்? ரொம்ப அடிப்படையான விஷயம். முதல்வர் வேட்பாளருங்கிற விஷயம் ஒரு புது சோப்பு விற்கிற மாதிரி, புது ஷாம்பு விற்கிற மாதிரி விஷயமா மாற்றப்பட்டு இருக்கு. ஆமா, ஒரு ப்ராடக்ட் செல்லிங் மாதிரி முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிற ஒரு கேண்டிடேட்டை ஒரு ப்ராடக்ட் ஆக்கி அதை ஒரு விளம்பரம் மூலமா மக்கள் மத்தியில் கொண்டு போயிட முடியும் மாதிரி. அப்ப கொள்கை என்னன்னு தேவையில்லை, செயல் திட்டம் என்னங்கிற பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தனிநபரை
இது வந்து ஒரு புத்துணர்ச்சி சோப் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயமா மாத்துறாங்க. அவங்களுடைய கண்ணுக்கு எதிரே சமீப காலங்கள்ல அந்த மாதிரி ப்ராடக்ட் செல்லிங் மாதிரி வெற்றி பெற்ற சில ஃபார்முலாக்கள் தெரியும் போது அதுதான் என்ன ஆபத்து. அதுதான் தெரியும் போது அந்த ஆபத்து ஏன் தொடரப்பட வேண்டும் கேள்விதான் நம்ம முன்வைக்க வேண்டும். ஊடகத்துல நம்ம முன்வைக்க வேண்டிய கேள்வி. கடந்த காலத்திலே நடந்த இது இன்னைக்கு நடக்கல. 1987 ராஜீவ்காந்தி வந்த போது இதே மாதிரி ப்ராடக்ட் செல்லிங் முயற்சி நடந்தது. ஆனா அது ராஜீவ்காந்திக்கே அது நடக்கல. அதுக்கு பிறகு அன்னைக்கு ராஜீவ்காந்தி ஏராளமான மக்களுடைய நல்லெண்ணத்தோட வந்தும் கூட அடுத்த கட்டத்தில் அதை சஸ்டெயின் பண்ண முடியல. அதன் பிறகு 90களை சஸ்டெயின் பண்ண முடியல அவரால், பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியா. அப்ப இதெல்லாம் வெறும் ப்ராடக்டா நீங்க ஒரு தடவை விற்க ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு மோடிக்கே என்னாச்சு? மோடிக்கு வந்து ஒரு ஆண்டு முன்னால விற்ற அந்த ப்ராடக்ட் ஒரு வருஷம் கழிச்சு நீங்க அந்த ப்ராடக்டுடைய வேல்யூ என்னவா இருக்கு? அந்த வேல்யூ குறைஞ்சு போச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. ஆனா சாதாரண மக்கள் தெளிவா ஒண்ணு சொல்றாங்க, நாட்டுல என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பத்தி மோடியுடைய கருத்து என்னன்னு கூட தெரியலங்க நிலைமை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாத இப்போ உதாரணத்துக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல தான் வந்துட்டு மிகப்பெரிய அளவிற்கு மின்தடை ஏற்பட்டுச்சு, மின்வெட்டு ஏற்பட்டுச்சு, 8 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ நீங்க மத்திய அரசுல பங்கு கொண்டு நீங்கள் அதை தணிப்பதற்கு, அதை குறைப்பதற்கு செய்த செயல் என்ன, எடுத்த நடவடிக்கை என்ன, அளித்த பங்கீடுன்னு கேட்டா பதில் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது இல்ல, அதை தான் நாங்க சொல்றோம். அதெல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அதை அப்படியே இவங்க தவிர்க்கிறாங்க. திரு ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கருத்த சில விஷயங்கள்லாம் பட்ஜெட் எல்லாம் வெளியிட்டார். அவரு பட்ஜெட் எல்லாம் வெளியிட்டு இப்படிலாம் நோக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பண்ணாரு. ஆனா பட்ஜெட்டை வெளியிட்டவர் அதுக்கப்புறம் தேர்தல் கூட்டணி போடும்போது பாத்தீங்கன்னா அதை அப்படியே கீழே போட்டுருவாரு. அப்போ என்ன ஆயிடுது? நீங்க இந்த 4 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் பண்ண அரசியல் அப்படின்றது தேர்தல் நெருங்கும் போது அதெல்லாம் காணா போயிடும். அப்படின்னா இப்ப பரவாயில்ல, நாங்க யாரோடய கூட்டணி சேர மாட்டோம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நீங்க முன் வச்சு போற பாதை என்ன பாதை? சமூக கூட்டணிக்கிறாரு. தமிழ்நாட்டில் அதெல்லாம் செய்யலாமா? நீங்க சமூக நீதிக்காக போராடின ஒரு முன்னணி தலைவர், நீங்க அந்த மாதிரி பண்ணலாமா? சமூக பிரச்சனை எப்படி ஒரு பிரதானப்படுத்தி ஒரு அரசியல் ஆகும்? இதெல்லாம் யோசிக்க வேணாவா? அப்போ பொருளாதார கூறுகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மதிப்பீடும் அளவும் என்ன? இவ்வளவு விஷயங்களும் இருக்கு. கலந்தாய்வு செய்து எல்லாத்தையும் இவங்க செஞ்சுட்டு தீர்க்கமா இவங்க பேசுறாங்கன்னா மக்கள் நம்பிக்கையை பெறலாம். விஷயமே நீங்கள் ஆட்சி கட்டிலில் ஏறுவதற்கோ அல்லது எதிர்க்கட்சி ஆவதற்கோ மக்களினுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். ஒரு விளம்பரம் கவர்ச்சியை ஏற்படுத்தி பண்ணிட முடியும்னு நம்புறாங்க. அது தவறு, அது தவறு. அது உங்களுக்கு அது ஒருத்தர் செஞ்ச உடனே அடுத்தவர் அதே போன்ற பாணி பின்பற்றுவதுன்னு தொடர்ச்சியா போயிட்டு இருக்குது. இவர்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால் மிகப்பெரிய கவர்ச்சிகரமான ஒரு அரசியலாக இருந்து மக்களை ஈர்த்த தலைவராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்த அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த கிராம தன்னிறைவு திட்டத்தை கொண்டு வந்ததுனால நிறைய இடத்துக்கு போனார், வலிமை பெற்றார். எம்ஜிஆருக்கு இன்னை வரைக்கும் பயன் தந்த திட்டம். பிறகு பொது விநியோக திட்டத்துல கவனம் செலுத்தினது எம்ஜிஆருக்கு சாதகமா இருந்தது. இந்த விஷயங்களெல்லாம் கவனிக்காம எம்ஜிஆர் தொடர்ந்து தங்களுடைய செயல்பாடு மூலமாக திட்டங்கள் மூலமாக மக்களிடம் அறிமுகமாக வேண்டும், மக்களிடம் விளம்பரப்படுத்துவதை நீங்க ஏற்கல. அறிமுகம் நெடுமாறன் ஐயா சொன்னதுதான் முதல்ல விளம்பரங்கள் போதாது, வெற்றி விளம்பரங்கள் போதாது. ஆமா, முதல்ல எதிர்கட்சியாக முயற்சி பண்ணுங்க. நல்ல எதிர்கட்சி நீங்க ஆயிட்டீங்க அப்படின்னா ஆளுங்கட்சி போது நீங்க மாற்றாயிடுவீங்க. எதிர்கட்சியே நீங்க ஆவறதுக்கான ஏற்பாடுகள் இல்லாம, மக்கள் ஆதரவு பெறாம, நம்பிக்கையை பெறாம எடுத்தோடனே நாங்க முதல்வர் ஆகணும்னு சொல்றது கிட்டத்தட்ட ஒரு நகைப்புக்குரியது ஆயிடுது. இந்த பெரிய பெரிய மண்டல மாநாடுகள், பெரிய பெரிய பிரச்சார கூட்டங்கள் இதெல்லாம் நடத்துறது வந்து ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜின்னா, அடுத்த சைடு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே கூட்டணிகளுக்கான பேரமும் தொடங்கிடுச்சோ அப்படின்னு தோணுது. ஆட்சியில பங்கு அப்படிங்கிற ஒரு டிமாண்டோட பெரிய பெரிய கட்சிகளை நெருக்குவதற்கான வேலைகளும் தொடங்கிடுச்சோன்னு தோணுது. அது எவ்வளவு அந்த விஷயத்தை தான் நீங்க நல்லா ஒரு நாள் கோல் போட்டியல அதான் நீங்க சொன்னீங்களே, ஒரு பெரிய கட்சி ஒரு சின்ன கட்சியை இறக்கி விட்டு எல்லாரையும் ஆழம் பார்த்து கடைசியில எல்லாத்தையும் ஒரு மாலையா தொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க கழுத்துல போறதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் நடக்குது. அதான் இங்க நடக்குது. அதாவது அது ஒரு பார்வையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்ல அது ஸ்ட்ராட்டஜி. அன்னைக்கு நீங்க நல்லா உடைச்சிட்டீங்க, அதான் உண்மை. இதுக்கு மேல நீங்க வாங்க, பதவியும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப சொன்ன ஒரே கட்சி பெரியவர் தான் அப்படின்னு ஒரு இதோட நடந்துகிட்டு இருக்குது. எந்த கொள்கையும் அல்ல, எந்த கோட்பாடும் அல்ல. நீங்க வந்துருங்க. கூட்டணி ஆட்சி என்பது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்திய அரசியல்ல தவிர்க்க முடியாத அடுத்த கட்ட போக்குது. ஒரு அடுத்த 10 ஆண்டு அரசியல் நீங்க பார்வையை பாத்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே இந்திய அரசியல்ல பல இப்ப ஒரு அடுத்த 10 ஆண்டுல என்ன போக்குன்னு பார்க்கணும். அது நடந்துட்டு இருக்கு. 2014 வந்து நிலை மாறிடுச்சு இல்ல.
இப்ப திரும்பவும் இன்னும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இல்ல, இல்ல, மாறி மாறி வரலாம். 2014 நீங்க விதிவிலக்குன்னு அது மட்டும் விதிவிலக்கு மட்டும் இல்ல, அது நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா வந்து அபரேஷன் தான். அது ஆங்கிலத்துல வார்த்தையை சொல்ல விதி பிறழ்வு தான், அது அபரேஷன் தான் சொல்லணும். அது அதனால 2014 வந்து திரும்ப அதே போல திரும்ப வரக்கூடிய வாய்ப்பே கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஓராண்டிலே நீங்க பாத்தீங்கன்னா அந்த பழைய யூஎஸ்பியோட மோடி இல்ல, பிஜேபி இல்ல. அடுத்த கட்டத்தில் பிஜேபி தேர்தல் சந்திக்கிற போது மிகப்பெரிய கூட்டணி அமைச்சுட்டு தான் பிஜேபி சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். தமிழ்நாட்டிலே பிஜேபி கூட்டணி வச்சுட்டு தான் சந்திக்க வேண்டியிருந்துச்சு. நீங்க ஒரு பார்வையில, நீங்க உங்களுடைய அரசியல் பார்வையில அல்லது உங்களுடைய நம்பிக்கையில இதையும் நம்பிக்கையா பாக்குறீங்க? இல்ல, இதான் களத்துடைய உண்மை. நீங்க கடந்த தேர்தலே பாருங்க என்ன சர்வதேச அளவுல, உலக அளவுல, வேறு நாடுகள்ல இதே மாதிரி ஜனநாயகத்தை பற்றி பேசி கூட்டணி ஆட்சியோட தொடங்கி பின்னால வந்து முழுக்க முழுக்க அனைத்து அதிகாரங்களையும் கொண்ட சர்வ வல்லமை படைத்த சர்வாதிகாரியாக மாறி போனவர்கள் அல்லது ஆரம்பத்துல பேசும்போது அவங்க ஜனநாயகத்தை பற்றி பேசினாங்க. ஆரம்பத்துல அவங்க பேசும்போது அந்த நாட்டினுடைய தேசியம் பற்றி பேசினாங்க. ஆரம்பத்துல அவங்க பேசும்போது கூட்டணியினுடைய வலிமையையும் கூட்டணியினுடைய நன்மைகளையும் பற்றி பேசினாங்க. ஆனா அடுத்தடுத்து வரும்போது தங்களை மட்டுமே நிலைநிறுத்தி கொண்டு எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு வெவ்வேறு சமுதாயங்கள்ல வெவ்வேறு விதமான சூழல் இருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் அப்படியே நம்ம பொருத்தி பார்க்கவே முடியாது. இங்க இருக்கிற சூழல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க சமூக பல்வேறு மக்களை பல்வேறு விதமான பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய கட்சிகள், அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கு, சமூக அமைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்புகளுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாம நீங்க அடுத்த கட்டத்துக்கு ஆட்சிக்கு போக முடியாது. ஒற்றை கட்சி ஆட்சி நடத்தவே முடியாது, நடத்த முடியாதுன்னு சொன்னீங்க. நீங்க நிகழ்ச்சி வர இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஐயநாதன், இது சீக்கிரமாக தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? சீக்கிரமா தேர்தல் நடக்குதா இல்லையான்னு திரு ஞானி அவர்கள் சொல்றதை போல அது வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்ல. அவங்களுடைய அந்த ஆளும் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு, அந்த தலைவர் எடுக்கக்கூடிய முடிவு அது வேறு. என்ன சொல்றேன்னா, ஒரு தலைவன் என்று சொல்லக்கூடியவங்க, ஒரு தலைமைன்னு சொல்லக்கூடியவங்க, அவங்க ஒரு விஷனை கொடுக்கணும். இப்படி நாங்க இந்த விடயத்துல இது செய்வோம், இப்படி செஞ்சுட்டு இதற்கான வழிமுறை இப்படி செய்வோம், இவ்வளவு தூரம் நம்மளுக்கான வருவாய் தலைகள் இருக்குது, இதை நாங்கள் இப்படி பயன்படுத்தோம்னு சொல்லி அந்த விஷனை வச்சு ஒரு கூட்டணி வச்சோ எப்படி வச்சோ அவங்க சென்றாங்க அப்படின்னா மக்கள் நம்பிக்கையை பெறலாம். முதல்ல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைத்தையும் பயன்படுத்துங்கள். சட்டப்பேரவை இருக்கிறது, நன்றாக பயன்படுத்துங்கள். அதையெல்லாம் பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வாங்க. அதை விட்டுட்டு மக்களை வந்துட்டு விளம்பரங்களின் மூலம் மூழ்கடிக்கக்கூடிய செயலில் ஈடுபடாதீர்கள். அது உங்களுக்கு பயனை தராது. உங்களுடைய நிறைவான இல்லை, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட அரசியல்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு எதிராக மீதி முக்கியமான கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சியை முன்வைத்து அவர்களுக்குள்ளே இந்த கட்சிக்கு இந்த மந்திரி பதவி, இதுதான் எங்களுடைய பொதுவான செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வராமல் அரசியல் ரீதியாக இவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரவே முடியாது. அதான் யதார்த்தம். அதான் இளங்கோவனுடைய பேச்சுக்கள் அதான் வெளிப்படும். இல்ல, இளங்கோவன் சொல்றார், திருமாவளவன் முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அதை நோக்கியே நகர வேண்டிய கட்டாயத்தில் தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.